ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எங்கே வந்திருக்கோம் தெரியுதுங்களா? அதே தான், திருச்சி கலையரங்கத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்குது. உள்ளே எதுவும் மோஸ்ட்லி நிறையா வெண்டர்ஸ் வந்து இங்கே வந்து வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்களோ அந்த வீடியோஸ் மட்டும் நான் இங்கே கவர் பண்ணி போடுறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபர்னிச்சர் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஈரானியன் கார்பெட்ஸ் வச்சுருந்தாங்க, இம்போர்ட்டட் கார்பெட்ஸு. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த காஸ்ட்லி ஃபர்னிச்சர், ஹோம் ஃபர்னிச்சர். இது வந்து பெட் செட்டு வந்து ரொம்ப ப்ரைஸாகவே சொல்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லி. எல்லாமே வந்து பிராஸ் அண்ட் காப்பர் ஆர்ட் டிசைனில் பண்ணியிருந்தாங்க. ஈஸி சேர் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே, ஆப்போசிட்லேயே. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா அப்படி நீண்டுகிட்டே போகுது. மினி ஆயில் மேக்கர் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா ஆர்ட் ஒர்க்ஸ், ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான 3D ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, அவங்களோட காஸ்மெட்டிக் காஸ்டியூம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து லேடிஸ் வந்து நம்ம நிறைஞ்சிருந்தாங்க. வாசனை பொருட்கள், நம்ம ஏரியாவில் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ வந்து நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஷாப்பிங் ஐட்டம்ஸுக்கு இது ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். மக்கள் அது நிறையா சப்போர்ட்டிங்ஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டேலேயே போயிட்டேன். எல்லா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியா நாட் ஓன்லி வெளிநாட்டுக்காரங்க மட்டும் வரல, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு, அந்த ஸ்டேட்டில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு சும்மா அவங்களால வர முடியாது. ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலையை மாற்றிடும். எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் போனால் கூட உங்களுடைய மனநிலையை மாற்றுற அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரியான டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது கிளிட்டரிங் எஃபெக்டோடு இந்த இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது 3D எஃபெக்ட்ஸோடு இந்த வால்வை டெக்கோர் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் மேசிவாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. இது டோர்மேட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர்மேட்ஸ்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து காண்டாக்ட் நம்பர் தரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வியூவர்ஸ் இந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் எப்படி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிற முடியும். ஒன் டைம் வந்து டேரெக்டாக தான் வந்து விசிட் பண்ணி வாங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ளேவர் வேஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வேஸ்ட் வச்சுருந்தாங்க. உங்கள் பெட், ஆஃபீஸில் வைக்கிறது, வீட்டுக்கு வைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்ஸ்லேயே ஆர்டிஃபிஷியலாக டிசைன் இருந்துச்சு. எல்லாமே எக்ஸலண்ட் டிசைன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் விரும்புகிறவங்க கண்டிப்பாக போனால் வாங்காமல் நீங்கள் திரும்பி வரவே முடியாது. அந்தளவுக்கு தான் அதோடய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேசிவ் கலெக்ஷன்ஸ். உங்களால் எதுவுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வரவே முடியாது. நீங்கள் சும்மா வாங்கலாம், சும்மா டைம் பாஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு இல்லை 100 ரூபாய்க்காவது சம்திங் வாங்கி வச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் இண்டோர் ஐட்டம்ஸ், இண்டோர் ஃபர்னிச்சர், இண்டோர் டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி மேட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டபுள், ஒன் சைடு வந்து மேட் ஃபினிஷிங், அதர் சைடு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ரேக்கு, செப்பல் ட்ராக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். இவங்கெல்லாம் காண்டாக்ட் நம்பர்ஸ் எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து சிலை செய்கிறவங்க, இவங்க வந்து சென்னை கம்பெனி நிறுவனம். அவங்க செய்யக்கூடிய வால் கிளாக்கும் வச்சுருந்தாங்க. அதுவும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே மினியேச்சரில் சிலைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் டேபிள் சைடில் அதில் வைக்கிறது. இதுதான் நான் சொன்ன அந்த வால் கிளாக். கொஞ்சம் டிசைனு கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனாக இருக்குல்ல? ஸ்டார்டிங் ப்ரைஸே 3000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாவ், கிஃப்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு. இங்கே வந்து எக்ஸ்போங்கிறதுனால 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க சம் ஷாப்ஸு. ஸோ அதுவும் பாருங்கள், ஹோம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே நிறைய அந்த ஐட்டம்ஸ் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீனு, கர்டைன்ஸு, சோஃபா கவர்ஸு, பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸு, இந்த மாதிரியான அந்த டிஃப்ரெண்ட் கேலரிஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு புதுசாக வீடு கட்டி வீடை டிசைன் பண்ண போனால் உங்களுடைய கலர் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீட்டை அலங்கரிக்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்போவில் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான கிடைக்கும். கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேவியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நான் ஃபில் பண்ணேன்.
அதை நான் ஷூட் பண்ணும்போது ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ். அதை நான் ஆட்டோவில் தான் வச்சுருந்தேன், இருந்தாலும் அந்த இது இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஷூட்ஸில் இந்த மாதிரியான இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சின்ன பசங்களை கவர்ற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரியான மேஜிக் பாக்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மேஜிக் வந்து அதோடு எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக கவர்ந்தது இந்த இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து அரேபியன் ஸ்டைல் இந்த இது வெயில்ஸ் மாதிரி கவர் பண்ணுறது. மோஸ்ட்லி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் இங்கே சம் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நானும் வாங்கக்கூடாதுன்னு ஜஸ்ட்டு யூடியூப்காக வீடியோ கவர் பண்ணுறதுக்கு தான் போனேன். பட் இங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய மனசு மாதிரி ஒரு நியர்லி 4 to 5 ஐட்டம்ஸ் நானும் பர்ச்சேஸ் பண்ணேன். நியர்லி 5000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வாவ், நல்லா இருக்குல்ல டிசைன்ஸு. இது வந்து துபாய் கலெக்ஷன் சொல்கிறாங்க, அரேபியன் கலெக்ஷன் சொல்கிறாங்க. பட் எக்ஸலன்ஸ். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க நெகோசியேஷனுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ்னே சொல்லிடுறாங்க. ரொம்ப நேரம் அந்த ஷாப்பில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் த டிசைன்ஸ். எல்லாமே கிளிட்டரிங்கில் இருக்கு இல்லையா அந்த ஃபினிஷிங்கு. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கும் இதில் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் சும்மா வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்குங்க. இவங்க வியர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வாவ், இதுதான் நான் சொன்னது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ராஜா பகதூர் மாதிரி இருக்குமே ஜென்ஸ் யூஸ் பண்ணால். வாவ். பெர்ஃப்யூம்ஸில் நியர்லி மோர் தென் 500+ வெரைட்டிஸ் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஹோம் மேட்ஸு, சம் பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. துபாய் இம்போர்ட்டடு ஹோம் டெக்ஸ்டைல்ஸு. இங்கே வந்து எக்ஸ்போ ஆஃபர்னு சம் மேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்ல ப்ரைஸாக தான் இருந்துச்சு. 1000 ருபீஸ், 1500 ருபீஸ். டாய்ஸு, கிட்ஸ்க்கான டாய்ஸ் இங்கே வந்து மிக பெரிய பிரம்மாண்டமான கலெக்ஷனையும் வச்சுருந்தாங்க. நிறைய ஷோரூம்ஸ், வித்தியாசமான டாய்ஸ். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி டாய்ஸ் நம்ம வந்து ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு புதுசாக வர்றவங்க, அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஸோ இது வந்து 3D புக்ஸ். இந்த புக்ஸ்லேயே வித்தியாசமாக அது 3Dயாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்த் இந்தியாவில் ஃபேமஸான டவல் தான் பார்த்தோம். இது வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். இது இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இவங்க என்னுடைய ஃபுல்லாக கவர் பண்ண விடலை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். இதான் ப்ராடக்ட்டில் வந்து ஃபுல்லாக கம்மியான ப்ராடக்ட் மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கிஃப்டிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஐட்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்கோர் ஐட்டம்ஸ் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்களோ இல்லை வேறு யாருக்கா கிஃப்டிங் பண்ணணும்னு நினைக்கணுமே பெஸ்ட்டு ஒரு டெக்கரிங் லைட்ஸ். இந்த லேம்ப்ஸ் நல்லா இருந்துச்சு. ராஜஸ்தானி டிசைன்ஸ், ஜெய்ப்பூர் டிசைன் நல்லா இருக்குல்ல? நானும் ஒன்று வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மென்ஸ் ஆக்சசரிஸு, இந்த மாதிரியான பர்ஸு, லேடிஸ் ஆக்சசரிஸு, ஹேண்ட் பேக்ஸ், சைட் பேக்ஸு, இவங்க நிறைய வச்சுருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ். இதில் ரொம்ப கம்மியாக ஐட்டம்ஸ் இருக்குன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு தான். இந்த மாதிரியான பர்ஸு 2-3 வெண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஷர்ட் வச்சுருந்தாங்க ஒரு 2 பேர், அவ்வளோதான். மற்றது எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே பெண்களையும் அந்த சின்ன பசங்களையும் கவர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த தாய்லாண்டு அவங்க வச்சுருந்த டிஸ்பிளேஸ். இதெல்லாம் ஃபுல்லாக இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ். சாரி, இந்த வீடியோஸ் கொஞ்சம் வேவியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ். ஹெவி லைட்ஸ்னால இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் சில டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் நான் செக் பண்ணதில் சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் த லைட்டுன்னு சொன்னாங்க. இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசிவ் கலெக்ஷன், எபோ 10,000+ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 to 500 ருபீஸில் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் இந்த கிளிப்ஸ், ஹேர் கிளிப்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் எதையுமே சும்மா போனால் கூட நீங்கள் எதாவது வாங்கிட்டு தான் வருவீங்க. அப்படி உங்களுடைய மைண்டை மாற்றிடும். மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அட்லீஸ்ட் கீ செயினாவது வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்படி இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸ். இங்கே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சோப்ஸ், நேச்சுரல் சோப்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அட்ராக்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கிஃப்டிங் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150லேருந்து சொல்லியிருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருக்குல்ல? அவங்க ஆஃபீஸ் சைடில் வைக்கலாம். இப்போ வந்து பர்ஸ்னியன் ஃபாரஸ்ட்டே சின்னதாக ஆஃபீஸில் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் ஹேங்கிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருக்குது. இந்த மினியேச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த கார்லேயோ இல்லை வீட்டு ஆஃபீஸ்லேயோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கூடியது இதை வச்சுருந்தாங்க. இதை நானும் இல்லை என்ட்ரி பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு நல்லா ஷூட் பண்ணிட்டு வந்தேன்.
எல்லாமே மினியேச்சர் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கிஃப்டிங்க்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஐட்டம். துபாய் எல்லாமே மோஸ்ட்லி இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, இதில் மெட்டல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. இங்கே ஃப்ளாஸ்க் வச்சுருக்காங்க, 3 ஹவர்ஸ் வந்து சூடாக வச்சுக்கிறோமா, அதுவும் சொல்லியிருந்தேன். அதுவும் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். ஸோ அதை நான் கவர் பண்ணிட்டு போனேன். இந்த கேலரி நீண்டுக்கிட்டே போச்சு. இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த தாய்லாண்ட், எஸ்பெஷலி இந்த தாய்லாண்ட்லேருந்து வந்தவங்க, மலேசியா, சிங்கப்பூர்ஸ் அந்த சைட்லேருந்து வந்தவங்கலாம் இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்தோனேஷியன் கம்பெனிஸ் கூட இதில் இருக்குது, அரப்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, எஜிப்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த கீ செயின்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், மொபைல் பவுச், பேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வேறு அதெல்லாம் வித் கிளிட்டரிங், இந்த ஸ்டோனே கிளிட்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் ஐட்டம்ஸ் இவங்களும் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ரொம்ப கவர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மேலே ஃப்ரண்டில் இருக்கிற மட்டும் கவர் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸாக இருக்குது. இது பார்த்தா சிம்பிளாக தெரியும், ஆனால் இல்லை அணிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த இமிட்டேஷன் இந்த ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அது வந்து லீட் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுதான் ஸ்டாப் ஆயிருன்னு நினச்சேன். அதுதான் ரொம்ப லீடு, அதாவது குறிப்பாக பெண்களை கவர் பண்ணி வச்சுருக்கறனால ரொம்ப லீட் ஆகிட்டே இருக்குது. வாவ், இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ மேஷிவாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து கொஞ்சம் யூனிக் டிசைன், வித்தியாசமான டிசைனாக இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம், அதுதான் நான் இதில் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதையுமே உங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஒன்று முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் போகும்போது அடுத்தது பெட்டராக இருக்குது. அந்த மாதிரியான இதுதான் இருக்குது. நான் ஒன்று முடிச்சுட்டு ஒன்று அனதர் போனேன், அதோட அனதர் வெண்டக்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய மனசை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே வருது. நீங்கள் வந்து ஷாப்பிங் ரொம்ப விரும்புகிறவராக இருந்தால் ஒரு உங்களை கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணி விட்ரும். இது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ், பேர்ல் ஜெம்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ரியலான பேர்ல் ஜெம்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. என்னோடய இந்த வீடியோலேயே ஃபுல் நான் இங்கே இந்த டைம் ஸ்பெண்ட் நம்ம டோட்டல் டைம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 ஹவர்ஸ் நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எந்த எக்ஸ்போலையும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் 2.5 ஹவர்ஸ் இந்த எக்ஸ்போவில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஈச் அண்ட் எவ்ரிதிங்கை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி நீங்களே அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து 1/2 ஹவரில் சுருக்கி அதை காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மேசிவாக இருக்குது. என்னென்னா நான் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே சம் லேடிஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணி வாங்கினேன், ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வாங்கினேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கிது, இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், அது ரேர். வந்தவொடனே ஃபுல்லாக வந்து ஸ்டாக் வந்து கிளியர் ஆகிரும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்குது. உங்களோட ப்ரைஸை வந்து பிரேக் டவுன் பண்ண முடியல. 200 ருபீஸ் சொன்னாங்கன்னா 3 பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லிட்டில் அமௌண்ட் தான் குறைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஃபேன்சி பேக்ஸும் நல்லாயிருக்கு. கிட்ஸுக்குள்ளே அந்த கிளிப்ஸு, ஏர் கிளிப்ஸ், ஐயோ என்னால் அதை லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியல. அந்த ஐட்டம்ஸ் எவ்வளோ இங்கே இருக்குங்கிறத என்னால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் மேசிவாக இருக்குது. கலெக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், ரொம்ப மேசிவ். வாவ், இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இது நார்த் இந்தியன் கம்பெனி வச்சுருந்தாங்க. டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ் எனக்கு தெரியல சார், ஐம் சாரி. ஸோ இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. வாவ், மோஸ்ட்லி நான் வந்து நிறைய ஃபேமிலிஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. நான் இங்கெல்லாம் போய் ரொம்ப அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அங்கெல்லாம் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஷாப்பையும் ரொம்ப அதிக டைம் கிட்ஸோட வரவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ஸு போகவும் மாட்டேங்கிறாங்க, எதையாவது ஒன்று வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பேரண்ட்ஸை கம்பல் பண்ணுறனால ஒவ்வொரு ஷாப்லையும் நின்று வாங்குறத பிடிச்சதை வாங்கிட்டு போகிறாங்க, இல்லாட்டி சும்மாவது பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா இருக்குல்ல.
இது வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருந்தாங்க இவங்களுடைய கண்ட்ரிஸோடைய ஃபேமஸான ஐட்டம்ஸ், அந்த கிராஃப்டிங் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் டிசைன்ஸ். இந்த பாருங்கள், இந்த டிசைன் க்ரீன் கலரில் இருக்குல்ல, க்ரீன் எல்லோ அந்த லைன் சூப்பராக இருக்குல்ல, இது இவங்களுடைய ஃபேவரட் கலர்ஸ், சூப்பராக இருக்குல்ல. இவங்களுடைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இவங்க கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டு தட்டு இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய அந்த ஹேண்ட் ரிஸ்ட்டு அந்த யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஜுவல்லரிஸ்ன்னு வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பெரிய பிராண்டுன்னு நினைக்கிறேன். இவங்க போனோன்னே என்னமோ என்னை அலோவ் பண்ணல. அப்புறம் பர்மிஷன் கேட்டு தான் நான் இதை ஷூட் பண்ணேன். மோரர்லெஸ் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு போகிறது, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டாக இருக்க ஷாப்பிங் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், பர்மிஷன் நான் எதாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு தான் செய்வேன். பர்மிஷன் கேட்டு தான் ஈச் அண்ட் எவரி ஷாப் நான் ஷூட் அவுட் பண்ணேன். பர்மிஷன் கேட்காம எந்த இதுவுமே ஷூட் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹியூமன் மனுஷங்களை, அதாவது வர்றவங்களை யாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணால் வேறு ஏதாவது இஷ்யூ வந்துடும். யாரையும் அப்படி யாராவது வந்தால் கூட அவங்களுடைய பர்மிஷனோட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த மாதிரியான சொல்கிற மாதிரியான ஒரு இது வச்சு தான் இருக்கும். காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கும். இங்கே நிறைய வச்சுருக்காங்க வெரைட்டிஸ். இதெல்லாம் அக்தர் ஐட்டம்ஸ். வாவ். அதனால தான் நான் யாரையுமே அங்கே ஸ்பெசிஃபிக்காக காமிக்க மாட்டேன். என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்நேஷ்னல் எந்த டூர்லேயுமே யாரையுமே காமிக்க மாட்டேன், ஸ்பெசிஃபிக் பண்ணி காமிக்க மாட்டேன். காமிக்கிறாந்த பப்ளிக்கு காமிப்பேன், யாரையுமே அதில் ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்க மாட்டேன். ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் இருக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வாவ், இதெல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல அந்த கலெக்ஷன். ப்ரைஸ் தான் ஹெவியாக இருக்குது. நைட் ஷூட்டு, பஜாமா செட்டு, இதுவும் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். மோஸ்ட்லி இங்கே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸை வந்து ரீசேல் பண்ணுறவங்க தான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரியான வெண்டர்ஸ் தான் இங்கே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேனா பார்த்தீங்களா, இது ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் ஃபேன். இது வந்து எஜிப்சியன் ஸ்வீட்ஸ் ஸ்டால்ஸு. இங்கே நிறைய வகையான சாக்லேட்ஸு வெரைட்டிஸு, அரேபியன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருந்துச்சு. பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னால் எதையுமே ஜஸ்டிஃபை பண்ணி எடுக்க முடியல. எல்லாத்துக்குமே நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாரினில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி கல்ஃபில் இருக்கிறவங்க. இது நம்ம இந்தியன் மேட்ஸ், இந்தியனுடைய இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது குல்கந்த் ஹல்வாவாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கருப்பட்டியில் செய்யக்கூடிய அந்த அல்வாவாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ். இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் அதிலே இருக்குது. டேரெக்டாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. டேரெக்டாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒரு 2-3 ஷாப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான், இவங்களும் இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஜுவல்லரிஸ். நல்லா இருக்குல்ல. இந்த ஸ்வீட்ஸ்லாம் அரேபியன் ஸ்வீட்ஸ். இந்த சென்டரில் இருக்கிறது வந்து குனாஃபான்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கல்ஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ஆப்கானில் வந்து இந்த இது வச்சாங்க. அது இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கிடச்சி, கப் ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு. ஜுவல்லரிஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய மேஸ் வெரைட்டியாக இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் எபோவ் 10,000 ப்ளஸ் தான் இருக்கும், எபோவ் 10,000 ப்ளஸ். ஸோ இது ஹோம்மேட் சோப்ஸ், இது சம் மெடிசின்ஸ், something like that, some seeds, some cookies, அதாவது சைட் டிஷ்க்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், பப்பட், சம்திங் லைக் தட். பேங்கிள்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இவர்கிட்ட இருந்துச்சு. அது இல்லாமல் பெரிய பெரிய சைஸில் உள்ள பேங்கிள்ஸ் வித் கிளிட்டரிங் ஒரு டிசைன்ஸ் அண்ட் மல்டி கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரி என்ன எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இங்கே இருந்துச்சு. ஆஃபர் போட்டிருந்தாங்க, 3 பேக் வாங்கினா சம் ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ட்ரையல்
ஃப்ரீ டு டெஸ்ட் அந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. இந்த 3 பீஸ் ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க எக்ஸ்போக்காக. ஸோ இந்த மாதிரியான ஹோம் ஐட்டம்ஸ், ஹோம் ஆக்சசரிஸ், ஹோம் அப்ளையன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இங்கே இருந்துச்சு. நீங்கள் பார்த்ததில் இது வரைக்கும் சோஃபா பார்த்ததில் எல்லாமே லேடிஸை கவர் பண்ணுற ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. ஜென்ஸை கவர் பண்ணுறத ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. செப்பல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இதை பாருங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து தலை சுற்றிடும், அந்த மாதிரியான ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அவங்களுக்கான அந்த பர்ஃபெக்டான கலெக்ஷனாக இருக்கும் இது. இன்னும் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கான கலெக்ஷனாக இருக்கும். இது வந்து மசாஜிங் ஆஃபீஸ் சேரில் ஃபிட் பண்ணுவோம் இல்லையா, மசாஜோட சப்போர்ட்டோடு இருக்குது. இதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மெட்டீரியல்ஸ். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனிஸ் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கலெக்ஷன் இது. நான் கொஞ்சம் நேரம் என்னுடைய வீடியோஸில் அந்த வேவி இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் அகெயின் திரும்ப இது வந்திருக்கு. இது எல்லாமே லைட்டில் இருக்க தான் ரீசன். மல்டி லைட் இருக்கிறனால கேமரா ரெகனைஸ் ஆகலை. அப்படி ஆட்டோ ஃபோக்கஸில் தான் வச்சுருந்தேன், எல்லாமே ஆட்டோவில் தான் வச்சுருந்தேன். அப்படி வந்து அந்த வேவி அகெயின் அண்ட் அகெயின் வந்துச்சு. ஸோ என்னால் அது வந்து பாருங்கள், அந்த டைமில் இப்போ இந்த கொஞ்சம் டைம் வருது, இப்போ போயிடுது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. மேபி நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் மென்ஸுக்குள்ள ஷர்ட்டு. அப்போ பர்ஸுக்கு அப்புறம் இதுதான் மென்ஸுக்குள்ள ஷர்ட் பார்க்குறேன். ஒரு 2 மென்ஸ் கலெக்ஷன் தான் இருக்குது. இது வந்து குஜராத்திலேருந்து வந்த கம்பெனி. ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டீரியல். நம்ம சைடில் அது கோஆப்டெக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டீரியல்ஸ், லேடிஸ் மெட்டீரியல்ஸ், சுடிதார், சம்திங் லைக் சல்வார் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல் இந்த ஷாப் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மெட்டீரியலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த இதை நான் உள்ளே போய்ட்டு நான் பர்மிஷனோட எடுத்தேன். மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஃபேன்சியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த லேடிஸ் காமிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி டைப்பும் இருக்குது, ஃபுல்லாக டாப்பு நார்மல், மிடில் டாப்பு, மிட் டாப்பும் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸும் நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து காட்டன் மெட்டீரியல், லெனின் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பெண்கள் ரொம்ப அதை யூஸ் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டெனிம் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஏதாவது ஜீன்ஸ்னால ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த டெனிம் மெட்டீரியல் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட் மெட்டீரியல் மாதிரியான ஒரு வெயிட் தான் அதில் இருந்துச்சு. அதனால் ரொம்ப டைம் எடுத்து இங்கே நான் செக் பண்ணேன் அவங்கள்ட்ட. இந்த இவங்கள்ட்ட ஓன் யூனிட் வச்சுருக்குறாங்க, மும்பையிலேருந்து வந்திருக்குறாங்க அவங்க. ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1800. ஸோ இந்த மாதிரி இதுவும் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் தான். சுடிதார் அந்த மாதிரி சல்வார் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு வித்தியாசமான மெட்டீரியல்ஸ். காட்டன் பார்த்திங்கன்னா நம்ம சைடு காட்டன் தான் நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வித்தியாசமான மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. இது இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லிட்டு, கோல்டு அண்ட் காஃப் ரிலீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருந்தாங்க. இது நேச்சுரல் ஹெர்பல் ஐட்டம் தான். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த கையிலே பின்னுவாங்க இல்லையா, க்ரோஷர்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிலே பின்னுற நிறைய ஆடைகள் இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி வித்தியாசமானது காமிக்கிறார் பாருங்க இல்லையா, இந்த மாதிரி கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த மாதிரியான டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் வித் செட்டோடு இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸு. இந்த ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போகவே முடியாது. எதுவுமே தேவையில்லைன்ட்டு போக முடியாது. எதையாவது ஒன்று அங்கே வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணிடும். அப்படி தான் இங்கே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், மூணாவதாக ஒரு மென்ஸ் ஷர்ட் வச்சுருக்காரு. ஸோ ஆண்களுக்கு 3 கடை தான் வச்சுருந்துருக்காங்க டோட்டலாக. ஸோ இதுவும் மெட்டீரியல் தான், சாரி ஸ்க்ரீன் மெட்டீரியல், சோஃபா ஃபர்னிச்சர், டெக்ஸ்டைல் ஃபர்னிச்சர், அல்வா, இது மாதிரி கேரளா அல்வா வச்சுருந்தாங்க. இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி. பாக்ஸை வந்து 400 ருபீஸ் சொன்னாங்க, 1/2 kg. சாம்பிள் பண்ணி வேணால் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க.
வித்தியாசமான ஷாப். இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ். வா 3-in-1 குக்கர், எலக்ட்ரிக் குக்கர். இதெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானது. அந்த 3-in-1 குக்கரில் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இட்லியெல்லாம் பண்ணிக்கலாம், அவிக்கிற ஐட்டங்கள் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கிச்சன் ஆக்சசரிஸ். பெரும்பாலான பெண்கள் இந்த வெங்காயம் உரிக்கிறதையும் தக்காளி கத்திரிக்காய் வெட்டுறதுலையும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். குக்கிங்லேயே ரொம்ப அதிக டைம் எடுக்கிறது இந்த வெங்காயம் உரிக்கிறது. அதை ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. வாவ், இது நல்லா இருக்குல்ல. இந்த ஸ்பாஞ்ச் வித் ஒன் ஸ்வைப்பில் எல்லாமே கிளியர் ஆகிடுது. தண்ணியெல்லாம் அப்படி அப்சர்வ் பண்ணிடுது. பீலர் அகெயின் இந்த வேவ் வந்துருச்சு. டாய்ஸ், கிட்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்கூல் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்கிறது, மேக்கர். அதாவது ஆயிலே இல்லாமல் பொரிக்கிறது வறுக்கிறது அந்த ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் எத்தனை வெரைட்டி அவங்க பொரிச்சிருக்காங்க, வறுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கார்ன்லேருந்து வடகம்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. புக் ஸ்டால் இங்கே போட்டிருந்தாங்க. இந்த புக் ஸ்டாலில் எந்த புக் வாங்கினாலும் 200 ஒரு ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரீடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் வந்து ரொம்ப மேசிவாக இல்லை, ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் அதில் இருக்குது. இந்த நாவல் அந்த மாதிரியான பேஸில் தான் இருக்குது. நாவல், சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் கோர்ட் தான். நல்லா இருந்துச்சு. இதுவும் சாம்பிள்ஸ், ஃப்ரீ சாம்பிள்ஸ் தான் தர்றாங்க. உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. எனர்ஜி ட்ரிங்க்லாம் ஃப்ரீயாகவே தர்றாங்க. நல்லா இருக்கு இல்லையா. இந்த வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களை மாதிரியான அண்டர் க்ரோயிங் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.